போற்றி பெரியவா போற்றி பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவா போற்றி இறைவா மகாபெரியவா சரணம் மகாபெரியவா சரணம் சர்வஜா சர்வவ்யாபி மகாபெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி அபார கருண சிந்தம் ஞானதம் சாத்திரகுணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் படமாவதாரம் கலியுதயம் காட்சி மணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து பணம் வரலை பெரியவா. பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து பணம் வரலை பெரியவா. இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்க, தடவை பாருங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது அனுபவம். இது சங்கராமிரதம் 360 அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில் இந்த அனுபவத்தை கொடுத்துருக்கு. பெரியவா கிட்ட வந்து என்ன வேண்டிக்கலாம் அப்படின்னு இல்லை, என்ன ஒன்றா வேண்டிக்கலாம். அது வேண்டிக்கிற அந்த பக்தரை பொறுத்து இருக்குது. மகாபெரிவா வந்து ஒரு தடவை காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு கிராமத்து பெண்மணி வந்து தரிசனத்துக்கு வந்தால். அவள் ரொம்ப ஏழையாக இருக்கா. அவள் வந்து விடோ. அவள் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கான். ஒரு கும்பிடு போட்டுட்டு நின்றா. அவள் பேசினா, ரொம்ப கஷ்டப்படுற சாமி, 2 பிள்ளை குட்டிங்க இருக்குது, அவங்க போயிட்டாங்க. கணவர் வந்து காலமாயிட்டார் போல இருக்குது. அவங்க போயிட்டாங்க, 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆஃபீஸ்லேருந்து ஏதோ பணம் வரும்னு சொன்னாங்க, ஆனால் இது வரைக்கும் வரல. பெரிய அதிகாரிங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், சாமி தான் வழி செய்யணும் அப்படின்னு யாரோ சொல்லி அமைச்சிருப்பாளாக இருக்கும். பெரியவாளை போய் இது பண்ணால் பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து பணம் வந்துடும் அப்படின்னு. அது தெரியல. அதாவது ஏழை பாவம். வந்து கிராமத்து பொம்பளை ஏதோ கணக்கு வந்திருக்கா. அந்த குழந்தைகளையும் 2 குழந்தை இருக்குன்னா அந்த 2 குழந்தையும் கூட்டின்னு வந்திருக்கா. 2மே இருக்குது. பெரியவா என்ன பண்ணாலாம், முதல்ல இவளை போய் சாப்பிட்டுட்டு வர சொல்லு 3 பேருக்கும் அப்படின்னு சொல்லி அதை சிக்னல் பண்ணார். அவள் கூட்டின்னு போய் அவளுக்கெல்லாம் ஆகாரம் போட்டுட்டு, அந்த 2 குழந்தைங்களுக்கும் ஆகாரம் போட்டு அவள் திருப்பி வந்த உடனே பெரியவா சொன்னால், பஸ் டிக்கெட்டுக்கு இவளுக்கு ஏதாவது பணத்தை கொடுத்து அனுப்பு. ஏன்னா பணம் கையில் இல்லை. வரும்போது பஸ்ஸு வந்திருக்காளா இன்னும் தெரியாது, இப்போ நடந்தான் போகிறான்னு பெரியவா பரமேஸ்வரனுக்கு தெரியாதா. அதனால் வந்து 25 ரூபா மடத்து மேனேஜர்கிட்டேருந்து வாங்கி அந்த அடுக்கு தண்டர் கொடுத்த உடனே அவர் கும்பிடு போட்டு கிளம்பிட்டா. அது வந்துடும், பெரியவா கிட்ட போட்டாச்சு, விண்ணப்பம் வந்துடும். யாரோ சொல்லியிருக்கா போல இருக்கா, அதனால் வந்துட்டாவோ. நேராக வீட்டுக்கு போனான்னா ஒரு செக்கு வாசலில் இருக்குது ரெடியாக. அங்கே மேலே அந்த கதவுல இப்படி சொருகி இருக்குது. அப்புறம் எடுத்து பார்த்தானா அவள் கொஞ்சம் படிக்க தெரியும், புரிஞ்சுண்டா. 1 லட்சம் ரூபாய்க்கு செக்கு வந்திருக்கு. அது ஆஃபீஸ், அவங்க இவளுடைய கணவர் வேலையில் இருந்த ஆஃபீஸ், அந்த ஆத்துக்கார், அந்த அதுலேருந்து வந்திருக்கா மாதிரி இருக்குது. ஆஃபீஸ் அட்ரஸ் போட்டு வந்திருக்கு. ஆனால் பிஎஃப் இது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு லெட்டரோடு வந்திருக்கு. சுமாராக புரிஞ்சுண்டா. தமிழில் தான் எழுதியிருக்குது. அதனால் அதை வச்சுட்டு அந்த 1 ரூபா 1.5 லட்சத்துக்கு செக்கு, பிஎஃப், கிராஜுட்டி எல்லாம் சேர்ந்து வந்திருக்க போல இருக்குது. பெரியவா கிட்ட இங்கே கேட்டவுடனே அங்கே எப்படி வந்தது, அதே நாளில் வீட்டுக்கு போகும்போதே நுழையும் போதே செக் வந்தது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அதான் பரமேஸ்வரன், அவர் சர்வேஸ்வரன். அதனால் இந்த மாதிரி வரப்போகிறான்னு தெரியும். அங்கே செக்கையும் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் ரெடி பண்ணி தான் இவளே இங்கே வரவழைப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும்போது புரியாது. அதுக்கு என்ன லிங்க் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த லிங்க்கு நம்ம நிறைய லிங்க்கு பார்க்குறோம். இந்த மாதிரியான லிங்க்கு வந்து யாருக்கும் புரியாத ஒன்றா இருக்கும். அதுதான் பரமேஸ்வரன் மகாபெரிவாளோட லிங்க்கு. அது 1.5 லட்சம் செக்கு. உடனே என்ன பண்ணால் அடுத்த நாளே சந்தோஷமாக அதே குழந்தைகளை கூட்டிகிட்டு திருப்பி பெரியவாளுக்கு வந்துட்டு அந்த பெரியவாயத்திற்கு ஒரு தட்டு இருந்திருக்கு. அந்த தட்டு மேலே 25 ரூபா வச்சா. வச்சுட்டு
இது எதுக்கு அப்படின்னு பெரியவா கேட்க சொன்னான். கேட்ட உடனே அந்த பெரியவங்க சாமி கொடுத்த பணம் அப்படின்னு மகாபெரிவா சொன்னால் திருப்பி தர வேணாம், நீயே வச்சுக்கோ அப்படின்னா. அவள் மனசில் என்ன நினச்சிருக்கான்னா, அவளுக்கு பணம் வந்துடுது, அதனால் வந்து இந்த பணத்தை வந்து நம்ம வச்சுக்கணுமா, நம்ம அதனால் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக அந்த மாதிரியான ஒரு ஐடியாவில் தான் வச்சுருக்காளே தவிர வேறு இல்லை. பெரியவா உடனே சொல்லியிருக்கா, பெரியவா கிட்ட எவ்வளோ பணம் வந்தது என்னெல்லாம் ஒன்றும் சொல்லலை. பெரியவாளுக்கு தெரியாதா பரமேஸ்வரன்? பெரியவா சொன்னார், 25 ரூபா நான் உங்ககிட்ட முதல்ல கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் தானே உனக்கு 1.5 லட்ச ரூபா பணம் வந்திருக்கு, அதனால் நீ இதை எடுத்துக்கோ அப்படின்ட்டார். அதான் நான் தான் முதல்ல கொடுத்தேன், அதனால் நீ இதை வச்சுக்கோ அப்படின்ட்டார். நான் தானே உனக்கு ஃபஸ்ட்டு பிஎஃப் வரத்துக்கு முன்னாடி பணத்தை ரிலீஸ் பண்ணதை நான் தானே 25 ரூபா அப்படின்னு அர்த்தம், அதனால் நீ இதை வச்சுக்கோ, அது எதுக்கு திருப்பி கொடுக்கணும்னு அர்த்தம். அவன் வாங்கிண்டா, ஒன்றும் சொல்லலை, அந்த 25 ரூபா எடுத்துட்டா, ஒரு கும்பிடு போட்டு அவள் கிளம்பி போயிட்டா. உடனே பக்கத்தில் இருந்த சிஷ்யா கிட்ட பிரிவா சிரிச்சுட்டே சொன்னாலாம், ஒரு வேளை இந்த பணத்தை நான் திரும்பி வாங்கியிருந்தேன்னா ஒரு வட்டி கடைக்காரன் மாதிரி ஆகியிருப்பேன், வட்டி கடைக்காரன் மாதிரி ஆகியிருப்பேன் அப்படின்னு பெரியவா சொன்னாலாம். ஆனால் இந்த பெரியவா நான் சொல்கிறேன், நாம் பண்ணின பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி வட்டியை போட்டு தான் கொடுக்குறார். புண்ணியம் பண்ணால் வட்டி போட்டு நிறைய புண்ணியமாக கொடுக்குறா பெரியவா. பாவம் பண்ணியிருந்தால் அதுக்கேற்ற வட்டியை போட்டு நம்ம பாவத்துக்கான தண்டனை நம்ம இது பண்ணி தான் ஆகணும். அதனால் அந்த அவர் சொல்கிற மாதிரி நான் வட்டி கடைக்காரன் ஆகிடுவேன்னா பெரியவா வட்டி கடைக்காரன் தான். பெரியவா வந்து என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிய பாதவேஸ்வரன் மகாபெரிய பாதவேஸ்வரன்.